இப்போ ஒரு முக்கியமான ஒரு மரத்தை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். அது பார்த்தீங்களா, இதுதான் புரச மரம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஆனால் நிறைய பூத்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு புரசம்பூ. இதில் சின்ன பிள்ளையில் அந்த பூவை அப்படி பிச்சு இதுக்குள்ள இப்படி பிச்சு பார்த்தோம்னா உள்ள தேன் இருக்கும். அதை குடிப்போம் நாங்கள். கொஞ்சோண்டு தேன் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது தேன். இது அப்படியே நாங்கள் உறிஞ்சு குடிப்போம். தேன் வரும் குடி. இதில் பாருங்க நிறையா இருக்குது பூ. இந்த மரத்தில் நிறையா இருக்குது இந்த பூ. அதான் பார்த்துக்கோங்க, புரசம்பூ. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் புரசம்பூ. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கா. எல்லா கிராமங்கள்லையும் இருக்கும் கிராமங்களில், ஆனால் நகரங்களில் இருக்கிறது கஷ்டம். கிராமங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும், கம்மாக்கரைகளில் ஓரங்களில். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி நீர் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாகவும் இருக்கும். இலை பூவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா பசுமையாக இருக்கும் பூவுக்குள்ளே. அதனுடைய இலை, இந்த இலை வந்து பெருசாகவும் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பெரிய இலையாக இருக்கும். இதை நாங்கள் பிடுங்கி இந்த இலையில் நாங்கள் சோறு வாங்கி கூட்டாஞ்சோறுன்னு வச்சு சாப்பிடுவோம். நல்லா மணமாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த இலையில் வந்து அவ்வளோ மணமான ஒரு மரம். இதுக்கு பேர் தான் புரச மரம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமாக அந்த பூ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நிறைய பேர் அதாவது நகரங்களில் அவங்களாம் நகரத்தில் உள்ளவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி பூக்களை. ஒரு பூவை பார்த்துருக்க மாட்டாங்க. கம்மாய்கள் ஆனால் கிடைக்கும் இந்த பூ வந்து. இதுதான் புரச மரம் பூ, புரசம்பூ. இதுக்கு பேர் தான் புரசம்பூவு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் கொடுங்க, இளைஞர்கள் கூட்டம், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.